அதனால ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆடியும் புரட்டாசியும் வந்து யமனுடைய கோரை பற்கள். எல்லாருக்குமே உகந்த மாதமாக கிரகஸ்தர்கள், சன்னியாசிகள், வானப்பிரஸ்தர்கள் அத்தனை பேருக்குமே உகந்த காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கு. ஆடி வெள்ளினாலே இந்த அம்மன் கோயில்கள் எல்லாமே களை கட்டும். ஜனங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய காலத்தில் அதை நீக்கக்கூடிய சக்தியாக அம்பிகை தான் இருக்கா. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அந்த கூழ் ஊத்துறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அம்பாளுடைய பிரசாதமா அதை போய் சேரும்போது அத்தனை ஜனங்களுக்கு சாதுர்மாசி விரதம் தொடங்கும் சன்னியாசிகளுக்கு அப்படின்னுட்டு. அது எப்போ தொடங்கும்? அவங்க சாதுர்மாசி விரதம் தொடங்கக்கூடிய காலத்துல என்ன எங்க சங்கல்பம் பண்றார்களோ அங்க அடுத்த 4 மாதங்கள் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாதம் பிறக்க போகுது. ஸோ ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன, இந்த ஆடி மாதத்தில் நாம் தவறாமல் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக நம்ம ஸ்டூடியோவுக்கு சாஸ்தாவியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமிஜி. ஆடி மாதம் பிறக்கிறது, இந்த ஆடி மாதத்துக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கு? ஆடி மாதத்துக்கு தான் நிறைய சிறப்பு இருக்கு. ஏன்னா உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய அந்த 2 இதாக பிரிக்கிறோம் ஆயனங்களை. அதில் நமக்கு சூரியனுடைய அந்த தேர் திரும்பக்கூடிய காலமாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்னே சொல்றோம். ஸோ தட்சிணாயன புண்ணிய காலத்துடைய துவக்கமாகவே இந்த ஆடி மாதம் வந்துடும். அப்போ இந்த நம்ம நாட்டுப்புற பழமொழி கூட ஒன்று சொல்றது உண்டு, ஆடி அழைக்கும் தை துரத்தும் அப்படின்னு. ஸோ ஆடி பிறந்தாலே வரிசையா பண்டிகைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அதுலேயும் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக சொல்லியிருக்கும். அதனால ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு காரணம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆடியும் புரட்டாசியும் வந்து யமனுடைய கோரை பற்கள். சில பேர் மார்கழியுமா, அது கோரை பற்கள். அப்போ அதுல அந்த காலங்களில் ஜனங்களுக்கு வியாதிகள் அதிகம் உண்டாகும். அந்த நேரத்துல வியாதிகளாலே ஒரு ஜனங்கள் துன்பம் அடையக்கூடிய காரணத்தினால அது ஏற்படாமல் இருக்கு. இறை வழிபாட்டில் இந்த மாசத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு. இப்போ புரட்டாசி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, தை மாதம் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அந்த காலம் இறை வழிபாட்டுக்கான காலம். கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது பிரதானம் இல்லை, இறை வழிபாட்டை மனசை செலுத்தணுங்கிறதுக்காக முக்கியம். நம்ம அதை விட்டுட்டு இதை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது முழுக்கவே இந்த இறை வழிபாட்டுக்காக சொல்லப்பட்ட ஒரு மாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்துல இருந்து யாரு பாதுகாப்பாருன்னா இறைவன் தான் பாதுகாக்க முடியும். இப்போ கோவிட் வந்த மாதிரி தான். கோவிட் வந்த காலத்துல மாஸ்க் ஒன்று போட்டுட்டோம். மாஸ்கோடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால வேற வியாதிகள் நம்மளை அணுகலை. அது போல இறை வழிபாடுங்கிற ஒரு பாதுகாப்பு அரண் இருந்ததுன்னா நமக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படாது. இப்போ வியாதி வைக்கைகள் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிற காரணத்தினால இந்த காலத்தில் மனதை இறைவனிடத்துல செலுத்தணுங்கிற ஒரு முறைமையை வச்ச காரணத்தினால இந்த ஆடி மாசம் ரொம்ப விசேஷமாகவே சொல்லப்படுறது. அப்போ இந்த ஆஷாட மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வடக்கே ஆஷாட மாசம், நம்ம இங்க ஆடி மாசம் நம்ம சொல்றோம். இது என்ன விசேஷம்னா, இது ஆடி மாசம் லௌகீகமான வாழ்வில் உள்ள நம்மளை போல மனிதர்களுக்கு லௌகீக சடங்குகளாக ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி அமாவாசை, இது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர் வழிபாட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இறை வழிபாட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பிறந்த துறவியர்களுக்கும் இந்த ஆடி மாசம் தான் விசேஷமாக அவருடைய சாதுர்மாச வியாச பூஜைங்கிறத ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கு. ஸோ எல்லாருக்குமே உகந்த மாதமாக கிரகஸ்தர்கள், சன்னியாசிகள், வானப்பிரஸ்தர்கள் அத்தனை பேருக்குமே உகந்த காலமாக இந்த ஆடி மாசம் இருக்கு. இப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன் அம்பிகை வழிபாடு இந்த மாதத்துல அவ்வளவு சிறப்பாக இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு வெள்ளி அப்படின்னாலே, ஆடி வெள்ளினாலே இந்த அம்மன் கோயில்கள் எல்லாமே களை கட்டும். ஆமா, ஏன் அதனால அந்த மாதிரி? அதுதான் இப்ப இந்த ஒரு தேவி பாகவதத்துல இதோடைய ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. தேவி பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய காலத்தில் அதை நீக்கக்கூடிய சக்தியாக அம்பிகை தான் இருக்கா. உலகத்துல யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் துன்பம் ஏற்பட்டதோ அந்த துன்பம் ஏற்பட்டவர்கள் எல்லோரும் எப்படி அந்த துன்பத்தை நீங்க பெற்றார்கள்னா, அம்பிகையுடைய வழிபாட்டினால அந்த துன்பத்தை அம்பிகை வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்று தெய்வங்களுக்கே துன்பம் ஏற்பட்ட போதும் அதனாலதான் நீங்க பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஒரு பெருமழை வரக்கூடிய காலம், புது வெள்ளம் வரக்கூடிய காலம், இது மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அம்பிகையை வழிபடணும் அப்படிங்கிற அந்த மரபு ஏற்பட்டு போய் இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது முழுமையாகவே அம்பாளுக்கான மாசமாக தம்முடைய குறிப்பாக நம்முடைய தென் பாரதத்துல ஆந்திர, கர்நாடக, தமிழக பகுதிகளில் சொல்லணும்னா இந்த ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக அம்பிகைக்கு வழிபடக்கூடிய மாதமாக இருக்கு. ஆனா பொதுவில் நம்ம பார்த்தோம்னா, பாரத பூமி பூராவும் பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்குமே ஆடி மாசம் விசேஷமான ஒரு காலமாக இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கூட ஆடி கிருத்திகை விசேஷமாக முருகனுக்கு கொண்டாடப்படுறது, ஆடி செவ்வாய் முருகனுக்கு விசேஷமாக கொண்டாடப்படுறது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அந்த கூழ் ஊத்துறது அப்படின்னு ஒரு
வழக்கம் இருக்கு. தென் தமிழகத்துல நிறைய இருக்கான்னு தெரியல, வட தமிழகத்துல பெரும்பாலும் இடத்துல எல்லார் வீட்லயுமே இது என்ன கான்செப்ட் இது ஆக்சுவலா? இதுதான் அம்பிகை வழிபாட்டுல ஒரு அவரவர்கள் சக்திக்கு உட்பட்டு எப்படி முடியுமோ அதை நம்ம பண்றோம். இந்த கூழ் அப்படிங்கிறதும் ஒரு பாமர ஜனங்களுக்கும் ஏழைகளுக்கும் எளிதில் பண்ணக்கூடியது. ஏதோ நீ பெருசா பண்ணுனா அதனால அதுக்காக நிறைய பேர் அதுக்காக பயந்து பூஜை பண்ண மாட்டான். பாத்தீங்களா, நேவேத்தியத்துக்கு பயந்து பூஜை பண்ண மாட்டான். அதனால விநாயகர் சதுர்த்தி மாதிரிதான் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் சாதாரண ஒரு மண்ணை பிடிச்சி பிள்ளையார பிடி, தெருவோரம் கிடக்கிற அருகம்புல் எடுத்து வை, முக்கு இருக்கிற எருக்கம்பூ எடுத்து வை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் பண்ணணுங்கிறதுக்காக சொன்ன வழிபாடு நம்ம பண்ணி பிள்ளையார 200 ரூபா, அருகம்புல் 25 ரூபா, எருக்கம்பூ மாலா 40 ரூபா எடுத்து வாங்குறோம். அது வந்து பர்பஸ் நம்ம விட்டுட்டோம். ஸோ எல்லோரும் பண்ணக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறதுனால இதனால வந்து நம்ம ஏதோ பெருசா நீ வந்து நெய்யும் சக்கர பொங்கலும் போட்டா தான் அம்பாள் ஏத்துப்பான்னு கிடையாது. எளிமையான வழிபாட்டையும் அம்பாள் ஏத்துப்பாங்கிறதுனால தான் ரொம்ப எளிமையான ஒரு நைவேத்தியமாக இந்த கூழை படைத்து அதை எல்லோருக்கும் கொடுக்கணும். அம்பாளுடைய ஒரு பிரசாதமாக அது போய் சேரும்போது வெறுமன ஒரு கூழ் காய்ச்சி கூத்த சொல்லலையே, அம்பாளுடைய பிரசாதமா அது போய் சேரும்போது அத்தனை ஜனங்களுக்கும் அம்பிகையுடைய அருள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு எல்லா கிராம தேவதையுடைய கோவில்கள்லையும் அம்பிகையுடைய கோவில்கள்லையும் இந்த நீங்க சொன்னது போல குறிப்பாக வட தமிழகத்தில் இது ரொம்ப ஒரு பரவலாக இருக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. எல்லா கோவில்கள்லையுமே ஆனா அம்பாளுக்கு அவரவர்கள் முறைப்படி வழிபாடுகளும் பூஜைகளும் இந்த ஆடி மாசம் பூராமே நடக்கிறது. பார்டர் ஸ்டேட்ல பார்த்தோம்னா இந்த கேரள பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய திருநெல்வேலி, இந்த பக்கம் பாலக்காடு வந்து பல தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் அதுவும். அதே போல இந்த பக்கம் நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் கூட இந்த பகவதி அம்மன்கிற வழிபாடு, பகவதி சேவை அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு ஆடி மாசத்துல. ஆடி மாதத்துல தொடக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க திருமணங்கள் வந்து நம்ம பண்றது இல்லை அப்படின்னு. டோன்ட்ஸ் என்னென்னலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதோட ப்ரிஃபரபிளி அதை வந்து நம்ம தள்ளி வச்சு அடுத்தமா பண்ணிக்கலாம். ஏன்னா இது இந்த மாதம் இறை வழிபாடுக்கு கொடுக்க வேண்டிய மாதம்ங்கிறதுனால. அதனால பொதுவாக இந்த ஆடி மாசத்துல வந்து திருமணங்களோ இல்ல நம்ம கிரகப்பிரவேசங்களோ இல்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது வீட்டு விசேஷங்கள் அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு ப்ரையாரிட்டியை வந்து இறைவனுக்கு கொடுக்கணும். அதனால இறை வழிபாட்டு உரிய மாதமாக இருக்கிறதுனால பொதுவாக நம்ம புரட்டாசி மாசத்துல சில பேர் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது போல ஆடி மாசம் நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிற சில குடும்பங்கள்ல அந்த வழக்கங்கள் இருக்கு. இந்த ஆடி மாதத்துல வந்து பெரும்பாலும் இந்த வந்து நம்ம கிராம தேவதைகள் எல்லா கோவில்களும் விசேஷமா இருக்கும். அதை தாண்டி வேற பெரிய கோவில்கள்ல முக்கியமான வைபவங்கள் இல்ல. இது என்ன விசேஷம்னா ஆடி மாசம் வந்து கிராம தேவதைகள் மட்டும் இல்ல, இந்தியா பூரா விசேஷம். எல்லா கோவிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பத்தி சொன்னோம். நம்ம அம்பிகை வழிபாடு பண்றோம், முருகனுக்கு பண்றோம், தை கிருத்திகைக்கு பண்றோம். பல கோவில்கள தை கிருத்திகைக்கு விசேஷமா பூஜைகள் நடக்கும், ஆடி கிருத்திகைக்கு நடக்கும். தை கிருத்திகை எப்படி விசேஷமா நடக்கும் அதே போல ஆடி கிருத்திகைக்கு நடக்கும். ஆடி கிருத்திகைக்கு நடக்கும், ஆடி செவ்வாய்க்கு விசேஷமா முருகனுக்கு பண்ற வழக்கம் உண்டு. இந்த பக்கம் நம்ம கேரள தேசத்துல வந்து தமிழ்நாட்டிலே சங்கரங்கோவில் ஆடி தபசு நடக்கும். ஆடி மாசம் ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய வழிபாடுங்கிறது ஆடி தபசு. சங்கரங்கோவில் அம்பாவுடைய தபஸ்காட்சிங்கிறது அவ்வளவு விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல ஆடி அமாவாசை நம்ம சாஸ்தாவுக்கு ரொம்ப விசேஷமாக சொரிமுத்தையனார் கோவில்ல லட்சோபலட்சம் ஜனம் வரக்கூடிய அகஸ்தியருக்கு அவர் தரிசனம் கொடுத்த நாள் அந்த ஆடி அமாவாசை. அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடும் நடக்கும். இது மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால அம்பாளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசம் பல வேற எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமாக இருக்கு. முருகப்பெருமானுக்கு இருக்கு, ஐயப்பனுக்கும் இருக்கு. கேரளத்துல பார்த்தோம்னா இந்த ஆடி மாசத்தையே கர்க்கடக மாசம் சொல்லுவாங்க கேரளத்துல. இந்த கர்க்கடக மாசத்துக்கு ராமாயண மாசம்னு பேரு கேரளால. இந்த மாசம் பூராகுமே ராமாயண பாராயணம் பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் அவர்களுக்கு உண்டு. சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு வீட்டுல உட்காந்து எல்லாரும் ஒரு வயதுல மூத்தவர்கள் உட்காந்து படிப்பாங்க, மிச்சவங்களாம் கேட்கறதுங்கிற ஒரு வழக்கம் அங்க ரொம்ப பரவலாக கேரளத்துல டெய்லியே ராமநாமா சொல்றது உண்டு. பட் இந்த மாசம் விசேஷமா ராமாயண மாசம்னே பேரு, ராமாயண பாராயணம் பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த ராமர் சகோதரர்கள் கோவில் உண்டு. ராமலட்சுமண பரத சத்ருகணர்களுக்கு கேரளால கோவில் உண்டு. ராமனுக்கு வந்து திருப்பரையார்னு சொல்லி கோவில், லட்சுமணனுக்கு திருமூழிக்குளம், பரதனுக்கு கூடல் மாணிக்கம் கஷேத்திரம், பாயமல்னு சத்ருகுணன். இது எல்லாமே திருச்சூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்கள். சரி சரி. இந்த கோவில்களுக்கு ஒரே நாள்ல போய் தரிசனம் பண்ணா விசேஷம்னு சொல்லி இந்த ஆடி மாசத்துல அவர்கள் போய் வழிபாடு பண்ற வழக்கம் அப்படிங்கிறது கேரள தேசத்துல இருக்கு. அதே போல இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில பண்டரிபுரம் பாண்டுரங்கனுக்கு இந்த ஆஷாட ஏகாதசி விசேஷம். இதே போல எப்படி நம்ம மாலை போட்டு விரதம் வந்து சபரிமலைக்கு போறோமோ, தை பொங்கலுக்கு மகர ஜோதிக்கு போறது போல, தைப்பூசத்துக்கு பழனிக்கு போவது போல பாத யாத்திரையாக அவர்கள் இந்த ஆடி மாசத்துல அவர்கள் வீட்டுல இருந்து வாரக்கறி அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்துல இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு லட்சோபலட்சம் ஜனம் பாண்டுரங்கனை பார்ப்பதற்காக கிளம்பு வந்து வரக்கூடிய. சூப்பர். நம்ம இதை பத்தி நம்ம தனியாவே கூட நம்ம விரிவாக பேசுவோம். நம்ம ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் வந்து அங்க
பாத யாத்திரை போறதா நம்ம செய்திகள்ல படிப்போம். இதை பத்தி நம்ம தனியாவும் பேசுவோம். தொடக்கத்துல இன்னொரு செய்தி சொன்னீங்க, சாதுர்மாசி விரதம் தொடங்கும் சன்னியாசிகளுக்கு அப்படின்னுட்டு. அது எப்ப தொடங்குமா உங்களுக்கு? இந்த காலம் வந்து மழைக்காலம். ஸோ சன்னியாசிகளுடைய பொதுவான நியமம் என்ன அப்படின்னா, பரிவிராஜகர்கள்னு பேர். பரிவிராஜகர்கள்னா ஒரு இடத்துல நிலையாக தங்கி இருப்பவர்கள் இல்லை. இப்போ சில சன்னியாசிகளுக்கு மடம் உண்டு, எல்லா சன்னியாசிகளுக்கும் மடம் கிடையாது. ரொம்ப வித்தியாசம் உண்டு. மடாதிபதிக்கும் சன்னியாசிக்கும் வித்தியாசம் உண்டு. சன்னியாசிகள் தான் பொது. சன்னியாசிகள்ல இருந்து மடத்தில் மடாதிபதிகளாக இருக்கக்கூடிய சன்னியாசியாகி மடாதிபதி ஆகிறாங்க. ஸோ அந்த மடாதிபதியாக இருக்கிறவர்கள் வேணா அந்த மடத்தை சார்ந்து இருக்கிற காரணத்தினால அங்கே மடத்துல தங்கணும். பாக்கி சன்னியாசிகள் பொதுவாக என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு இடத்துல 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது, இல்லைன்னா காசியில தங்கணும். காசி மட்டும் எக்ஸம்ஷன், தபோ பூமிங்கிறதுனால. அதனால ஒரு எந்த இடத்துலயுமே, ஏன்னா அந்த இடத்தின் பேர்ல கூட அவர்களுக்கு பற்று வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால, இப்படி இருக்கிற காரணத்தினால. ஆனா அந்த சன்னியாசிகள் மழை காலத்தில் அவர்கள் எங்க அந்த சாதுர்மாச விரதம் தொடங்கக்கூடிய காலத்துல என்ன எங்க சங்கல்பம் பண்றார்களோ அங்க அடுத்த 4 மாதங்கள் இந்த மழை தீரக்கூடிய காலம் வரைக்கும், 4 சில பேர் 2 மாசம் அப்படின்பா. சாதுர்மாசம்னாலே 4 மாசம் தான். ஆனா அது இப்போ ஒரு வழக்கத்துல வந்து 4 பட்சமாக எடுத்து 2 மாசமாக இருக்கு. அப்ப அந்த 4 மாசமும் அங்க ஒரே இடத்துல தங்கி இருந்து யாராவது வந்து கேட்பவர்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லதை போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம். ஏன்னா எதுக்கு காரணம் என்னன்னா, மழை காலத்துல இந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சி கூட்டுகள்லாம் வெளியில வரும். ஒரு சன்னியாசி நடந்து போறதுனால அவர்கள் காலில் மிதிப்பட்டு அந்த பூச்சிகள் கூட இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, இந்த ஒரு சன்னியாசியான துறவியினால எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதான் பிரதம. இந்த சன்னியாசிக்கு அஹிம்சை முதல் தர்மம். அவரால் யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது. அப்ப அப்படி ஒரு அதனால சன்னியாசிகள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, இந்த ஆடி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வியாச பௌர்ணிமா அப்படின்னு பேர். குரு பூர்ணிமான்னு நம்ம சொல்றோம். அவரவர்கள் குருவை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு காலம் இது. இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு அவருடைய லௌகிக குருவோ இல்ல பாட்டு வாத்தியாரோ யாராக இருந்தாலும் அவர்கள் குருவாக யாரை கருதுகிறார்களோ, இல்ல நம்ம ஆத்ம குருவாக யாரை நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நாள் இது. புரியுது. பொதுவா நம்ம இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஆயுத பூஜை வந்து விஜயதசமி. அது வந்து உங்களுக்கு என்ன, வித்யாரம்பம். நம்ம ஒரு புதிய கல்வியை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லியிருக்கு. அன்னைக்கு குருவுக்கு மரியாதை செலுத்தும், அதுவும் பண்றோம். அன்னைக்கு வந்து குருவிட்ட இருந்து நம்ம அனுகிரகத்தை பெறக்கூடிய அவரோட புது வித்தியை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லியிருக்கு. அன்னைக்கு குருவை வழிபடணும். ஆனா குருவுக்குன்னே உள்ள நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா, அது குரு பூர்ணிமா தான் வியாச பௌர்ணமி. அப்ப நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய குரு நம்ம வழிபடுறோம். சன்னியாசிகளுக்கு எல்லாம் இந்த கலியுகத்துடைய குருவாக விளங்கக்கூடியவர் வியாசர். அதனால அவர்கள் வியாசரை வழிபடக்கூடிய ஒரு நாளாக வியாச பூஜை செய்து அன்னைக்கு வந்து அவர்கள் அங்க சாதுர்மாச சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு மரபு சன்னியாசிகளுக்கு உண்டு. அதனால எல்லா மடம் இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் தனி சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் அவரவர்கள் எந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல சாதுர்மாச பூஜை விரதத்தை அனுஷ்டிச்சு வியாச பூஜையை செய்து அங்க தங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு. நம்மளும் அவரவர்கள் குருவை இந்த வியாச பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாதுர்மாச காலத்துல போய் வணங்கி வருதல் அப்படிங்கிற ஒரு மரபு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு. இந்த ஆடி மாதத்துல வந்து எளிமையாக நம்ம எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் இன்னும் நம்ம உற்சாகமாக கடைபிடித்து அந்த அம்பாளினுடைய அருளை பெறணும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆடி மாசத்துல இறை வழிபாடும் பண்றோம், முன்னோர்கள் வழிபாடும் பண்றோம். ஆடி அமாவாசை ரொம்ப எத்தனை நாள் பண்ணாதவர்கள் கூட ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணணுங்கிற ஒரு வழக்கம் உண்டு. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது பாக்கி நாள்ல பண்ணாத விட்டவர்கள் கூட ஆடி மாசம் பண்ணணும். அப்போ துறவிகளுக்கும் உள்ள நாள், கிரஸ்தர்களுக்கும் உள்ள நாள், முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் உள்ள மாதமாகவே இந்த ஆடி மாசம் இருக்கு. சிறப்பு. நேர்களே, இந்த வீடியோ கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ணா கூட வாய்ப்பு கிடைக்கிறப்போ உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா அதற்கும் பதில் பெற்று தரேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோல திரும்பவும் சந்திக்கிறோம். அண்ணா நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.